மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆத்மிகா அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ சிம்பிளி சவுத் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்கு. இந்த படம் ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவி அப்படின்னே சொல்லலாம். அதாவது நாளைய மனிதன், அதிசய மனிதன் இந்த மாதிரியான படங்கள் தமிழில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தீமில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆனந்த் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐஸ்வர்யாவோட ஒரு தீசிஸ்க்காக ஆனந்த் ஒரு போலீஸ் கேஸை எடுத்துட்டு தராரு. அந்த கேஸ் ஹிஸ்டரியை ஐஸ்வர்யா படிக்கிறாங்க. அதே மாதிரியான கதை ஒரு நாவல்லையுமே இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ், அந்த நாவல் எதனால் இப்படி எழுதப்பட்டது அப்படின்ற மாதிரி அதில் ஃபர்தராக டிக் டவுன் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அவங்களோட வாழ்க்கையில் நிறைய அமானுஷமான சம்பவங்களும் நடக்குது. அதனாலேயே இந்த கேஸில் பயங்கர ஆர்வம் காட்டுறாங்க. பட் இந்த கேஸை இவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் தடுக்கவும் செய்து, அந்த கும்பல் எதனால் தடுக்குது, உண்மையிலே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கும், அந்த அமானுஷங்களுக்கு காரணம் என்ன, கடைசியாக யாருக்கு என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா படுறது எக்ஸைட்மெண்ட்டை பில்ட் பண்ண விதம் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது அந்த ஃபிளாஷ்பேக்ல என்ன நடந்திருக்கும், எதனால இவங்களுக்கு அமானுஷமா இவ்வளவு விஷயங்கள் தோணுது, இந்த இன்வெஸ்டிகேஷனை எதனால இன்டரப்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய மர்மங்கள் இருக்கும். ஸோ அதுக்கான விடை தேடுறது அப்படின்றதே ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட்டை பில்ட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதுமே நிறைய அமைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனை யார் இன்டரப்ட் பண்றா அப்படின்றதே ஒரு சின்ன ட்விஸ்டா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஃபிளாஷ்பேக்ல இவங்க ஒரு கதை ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த கதைக்கும் உண்மையான ஃபிளாஷ்பேக் கதைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் அப்படின்றதே ஒரு சின்ன ட்விஸ்டாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். கடைசி வரைக்குமே அந்த ட்விஸ்ட்டை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் சர்ப்ரைஸாக நிறைய கொலைகள் அப்படின்றது நடக்கும். நம்ம எதிர்பார்க்காத நிறைய பேர் டக்குன்னு இறந்து போகிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப ராவாகவே காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே 1.5 மணி நேரம் தான். ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்குற மாதிரி ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அமைச்சதெல்லாம் ஓகே. பட் டுவர்ட்ஸ் தி எண்டு நிறைய ட்விஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாத நிறைய விஷயங்களை சேர்த்துருந்தாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு மெடிக்கல் ஆராய்ச்சி ரிலேட்டடான ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த போர்ஷன்லாம் இந்த படத்துக்கு தேவையே இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய விஷயங்களை ஸ்டேஜ் பண்ண விதம் அப்படின்றதுமே பெட்டராக இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் ரிவீல் ஆகக்கூடிய சீக்வன்சஸ் இருக்கும்ல, அது எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ரிவீல் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வேலை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அமைச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட மேக்கிங்கே ரொம்ப ஒரு டெலிஃபிலிம் மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துருக்கோம். ஹாரர் ஜென்ரேஷன்லாம் அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் ஒரு ஓடிடியில் ஒன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. ஆனால் இந்த படத்தை நான் குழந்தைகளுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு காரணம் இதில் ஒரு சில கண்டென்ட் இருக்கு. அது என்னங்கிறது உங்களுக்கு படம் பார்க்கும்போது புரியும். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.